எல்லாரும் அந்த விசேஷாலையும் வந்து இன்றைக்கு உண்மையாக நல்லபடியாக தம்பி வந்து வீட்டை வந்துட்டார். உண்மையிலே எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். எல்லாருக்குமே வந்து சித்தப்பான்ற பதவியையும் அந்த அப்பான்ற பதவிக்கு போயிட்டேன். சந்தோஷத்தில் இருக்கிறாம்மா. வணக்கம். நான் இல்லைங்க என்னென்னு சொன்னால் தம்பியை நாங்கள் நல்லபடியாக வீட்டை கொண்டு சேர்த்துட்டோம். இன்றைக்கு தம்பி எங்களை வீட்டை வந்து தரணுமா அவ்வளோ நிறைய பிரச்சனைகள் நிறைய கரண்டி சொல்கிறேன். நிறைய பயப்பட்டாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு கொண்டு இருந்தாங்க. நான் இருந்தும் நம்ம பயப்பட்ட தாண்டி பயப்பட்டாலும் இல்லாமல் ஒரு சிம்பிளாகவே எல்லாமே நடந்து வீட்டை வந்து சந்தோஷமாக வந்து சேர்த்துட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக கொண்டு ஆண்டவன் புண்ணியத்தால் கொண்டு வீட்டை கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கு. அதான் நானும் தம்பியும் காலையில் வந்தாங்க இப்போ நிற்க மிஞ்ச தம்பியை பார்க்குறதுக்காக. அதான் உண்மையாக என்ன பிரச்சனைன்றா முதலாவது அனுபவம் எல்லாருக்குமே வந்து ஸோ வீட்டில் புதுசாக வந்து ஒரு ஆள் வரைக்குள்ள, அதாவது புது மெம்பர் ஒரு ஆள் வந்து வரைக்குள்ளே வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ தெரியும் உங்களுக்கு அந்த பிரசவ டைமில் வந்து நடக்கிற பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி அதெல்லாம் தாண்டி ஒரு நல்லபடியாக நடக்கணுன்றது உண்மையாக. அதை தாண்டி உங்களோட எல்லாரும் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கிட்டையும் நிறைய பேர் நான் எந்த இடத்துல போனாலும் வந்து சொல்லுவாங்க, கேட்பாங்க எப்படி இருக்காங்க, அண்ணாக்கள் எப்படி இருக்காங்க, அண்ணி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ எல்லாரும் அந்த விசேஷாலையும் வந்து இன்றைக்கு உண்மையாக நல்லபடியாக தம்பி வந்து வீட்டை வந்துட்டார். உண்மையிலே எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். எல்லாருக்குமே வந்து நானும் சித்தப்பா ஆகிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க நேரடியாகவும். உண்மையிலே அதை சொல்ல முடியாது, சித்தப்பான்ற பதவியையும் அந்த அப்பான்ற பதவிக்கு போயிட்டேன். அதான் இப்போ நிறைய பேர் எங்களோட பக்கத்து வீட்டில் இருந்தாலும் யார் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் வந்து எங்களோட வீட்டில் இருந்தாலும் வளருவாங்க. எங்களுக்கு சின்ன பிள்ளைகளா விருப்பம் எல்லாருமே வந்து இருப்பாங்க. அதையும் தாண்டி நம்மளோட குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வரைக்கும் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்குன்னு. அதான் எங்களுக்கு ஒரு பேரம்பரக்குள்ள இன்னும் நிறைய சந்தோஷம். நாங்களும் அப்பமா ஆகிட்ட மட்டும் இன்னும் நல்ல சந்தோஷம். அது வந்து இப்போ எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், அதோட அவள் 3ஆவது பொம்பளை பிள்ளை. அதை என்ற மாதிரி தான் நான் இப்போ அந்த பிள்ளை சின்னலேருந்தேனா அந்த அவள் கருத்தரிச்ச காலம் கூடியே நான் நினைச்சு வந்தேன்னா நம்ம அந்த பொடியை வளர்த்துடணும், பார்க்கணும், கேட்கணுமன்ற எண்ணம் தான் நெடுக மனதில் எனக்கு. ஆனால் இப்போ நான் கடவுளை என்று வருத்தம் வேதனை எல்லாம் இருந்தால் இந்த வாழ்க்கையில் நான் அவனை நல்லபடியாக கொண்டு வருவேன்ன்றா எனக்கு சந்தோஷம். சந்தோஷத்தில் அதான் உண்மை. வீடியோ ஆகிறோம் எல்லாரும் சொல்கிற விஷயம் தம்பி திருவானூரில் இருக்காங்க சொல்கிறாங்க. திருவானூரில் இருக்காங்க அப்பா சொல்கிறாரு. அப்பா கொஞ்சம் அப்படி தான் சின்னல திருவானூர் அப்படி இருக்காங்க. அப்பா என்னாரு ஒவ்வொரு ஆளும் அந்த வேறுபட்ட இப்போ சொல்லல இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு 2-3 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் முகத்தோட்டம் இன்னும் நல்லா தெரியும். அதாவது சின்ன இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து வடிவான ஆளாம் சின்ன படியில் அதுலேருந்து தான் சொல்கிறாங்க. உண்மையிலே தம்பி பார்க்கலையும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கொண்டு வரதுக்கு இங்கே அதான் நல்லபடியாக பிறந்துட்டான்னு சொல்லி நான் உடனே வீடியோ பார்த்துருப்பீங்க வந்து. அதுக்கப்புறமா இனி அடுத்து என்னை வீட்டை கொண்டு வரணும். அவள் வீட்டை கொண்டு வரதுக்கும் அந்த ஒரு ப்ரொசஸ் இருக்குது. அங்கே ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கொண்டு வந்தது. இது அதுக்கப்புறமா வந்து இனி தான் நெருப்பு வேலை இருக்குது எல்லாருக்கும். இனி விடிய கற்று வர ஆள் வந்து கவனிக்கணும். ஸோ அப்போ ஃபுல்லாக எல்லாருக்குமே வேலை இருக்குது. அந்நிய வீடியோவில் காட்டல என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா டயர்டாக இருக்காங்களா அண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க. இன்னும் வந்து உண்மையாக எல்லாருக்கும் இதை சொல்லிக்கொள்கிற மாதிரி தான். இப்போ ஏன் எல்லாத்தையும் வந்து வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லி யோசிப்பீங்களா வந்து உண்மையாக வந்து இது வந்து ஒரு குடும்பமாக ஆகிடுச்சு. இப்போ நான் அதான் சொல்கிறேன். இப்போ எந்த இடத்துக்கு நான் போனாலும் வந்து என்கிட்ட கேட்பாங்க எப்படி இருக்கிறாங்க, இப்போ எனக்கு சித்தப்பா ஆகிட்டாங்கன்னு சொல்லி தெரியாத ஆட்கள் எல்லாம் வந்து விஷ் பண்ணுறாங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் எப்படி கிடைச்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மூலம் தான் உண்மையாக. ஸோ அப்போ அவங்களுக்கு எங்களை குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்லை எந்த கெட்ட விஷயம் நடந்தாலோ அது பயந்து கொள்ளணும். இப்போ அண்ணாவும் வந்து புது சேனல் ஆரம்பித்தால வந்து இது அண்ணாட பிள்ளைன்றதாலேயும் வந்து அது அவரோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறார். உண்மையாக நாங்கள் வெட்டிங் வீடியோவில் இருந்து எல்லா வீடியோவும் வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதான் ஒரு சொந்தங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிற மாதிரி வந்து. ஸோ அதே மாதிரி தான் இது உண்மையாக வந்து எங்களுக்கு இப்போ இந்த வெட்டிங் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ நம்மளோட குடும்பத்துலேயும் புதுசாக ஒரு ஆள் வந்துட்டாங்க. இப்போ நான் உண்மையிலே எப்பால் வந்து இந்த கையில் தூக்குற அளவுக்கு வருவாங்க வெயிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பா தூக்கி கொண்டு தெரியலாம்னு சொல்லி சித்தப்பான்ற பதவி என்ன சில பேர் சொல்லுவாங்க என்ன எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடுறாங்கன்ட்டு. இப்போ பேட்ஸ் கமெண்ட் வந்தாலும் கூட ஆனால் எங்களை நேசிக்கிற உறவுகள் இருக்காங்க. என்ன இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆக்கள் அவங்க இருக்கிறவங்க இப்போ எங்களோட எப்போ ஒரு ரெண்டு சொல்கிறோம் ஒரு அப்டேட் தருவாங்கன்னு காத்து கொண்டு இருக்காங்க. என்ன நடக்கும், தம்பிக்கு என்ன நடக்கும், வீட்டை வந்துட்டாங்களான்னு. இப்போ எப்படியும் அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கமோ அதே அவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் கொடுத்து என்ன விளக்கம்னு கேட்டுக்கொண்டீங்க, என்ன வந்துட்டீங்களா வீட்டு, என்ன விளக்கம், தம்பிக்கு எப்படி இருக்குது ஃபேமிலியை போல் அவங்களும் கேர் பண்ணி கொள்கிறாங்க எங்கள் குடும்பத்தில். அதுக்காக தான் நான் வீடியோ ஓடுற வழியே இந்த சில பேரில் அவங்கள பேட்ஸ் கவுண்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதெல்லாம் சொன்ன மாதிரி தான். அது ஒரு சொந்தம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்மா இல்லை இந்த என்ன சொல்கிற விரும்பி பார்க்குறவங்கலாம் நாங்கள் சொல்லல. எல்லோரும் வந்து எங்களோட சொந்தக்காரர்கள். அப்போ தான் நாங்கள் நினைச்சி இந்த எல்லா வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதான் உண்மை.
ஸோ உண்மையாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள்லாம் பிறந்ததுக்கப்புறமா வந்து இப்போ ஆம்பளை பிள்ளையோ இல்லை பொம்பளை பிள்ளையோ என்றதுக்கு நாங்கள் வந்து அந்த ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்களே. ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி என்ன ஸ்வீட் கொடுக்குறோம், பொம்பளை பிள்ளைகள் என்ன ஸ்வீட் கொடுக்குறோம்? ஆம்பளை பிள்ளைகள்னு சொன்னால் கல்கண்டு சாக்லேட் அப்படி தான் கொடுப்பாங்க. சக்கரை தான் பிள்ளைக்கு கொடுப்பாங்க. இப்போ சில மாறுது, சாக்லேட்டு டோப்பி எல்லாம் மாறி போட்டு கொடுப்பாங்கல்ல. அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது வந்து கனகாலத்தில் இப்போ முதல்ல இப்போ வந்து இருக்கிற சிஸ்டத்துக்கு எல்லாம் வந்து சந்தோஷத்தில் ஒரு இனிப்பு கொடுக்குறேன். அதாவது இப்போ இருக்கிற சிஸ்டத்துக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சது, நேரத்தோடைய வந்து செக் பண்ணி பார்த்துருவாங்க இது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஆனால் முதல் வந்து ஒன்றுமே தெரியும். இப்போ நாங்கள் பிறகுலாம் தெரியும், பிறந்ததுக்கு பிறகு தெரியும் என்ன பிள்ளைன்னு தெரியும். அப்போ வந்து பிறந்ததுக்கு பிறகு வந்து என்ன பிள்ளைன்னு வந்து சொல்கிறதுக்காக வந்து இந்த ஸ்வீட் கொடுக்குறவங்க, அதாவது இந்த கல்கண்டு கொடுத்தா ஆம்பளை பிள்ளைன்னு, சக்கரை கொடுத்தா பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வந்து அந்த ஸ்வீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த ஸ்வீட் வந்து பெக் பண்ண போகிறோம், அதாவது கொடுக்க போகிறோம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து. ஓகே, அப்போ வந்து உண்மையாக இப்போ தம்பியை கொண்டு வந்த வீடியோவிலேருந்து அப்படி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வீடியோவில் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு, அதாவது டைம் பெரும் மட்டும் ஆளை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டோம், வழியில் வந்து காட்ட மாட்டோம். ஆனால் உண்மையாக எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லார வாழ்த்துக்கள் மூலமும் வந்து எனக்கும் உண்மையிலே எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு திரும்ப 6 கட்டாலும் அப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் வந்து இப்போ நேற்று தம்பி வந்த காலத்துலேருந்து நாங்களும் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நான் வந்து பார்த்து போவேன். இன்னும் ஃபுல்லாக அவரோட கிடப்போம். அவர் கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அவரையும் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த சேனல்லையும் பார்க்கலாம் நீங்கள். ஆளுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியும் பழகிறது. ஸோ உண்மையிலே வந்து எல்லார் ஆசீர்வாதாலையும் வந்து தம்பி நல்லபடியாக இருக்கிறார், நல்லா இருக்கிறாருன்னு. இப்போ அம்மாக்களுக்கு தான் நீ வந்து ஃபுல்லாக வேலை எப்படி நைட்டி எப்படி ஃபுல்லாக கட்டி கொண்டு இருப்பேன். அம்மா நைட்டில் பார்த்துக்கொள்வா, வீட்டில் பிரச்சனை இல்லை, நான் இடைக்கிட வந்து கவனிச்சு கொள்வேன், வேலை செய்து கொடுக்கணும்டா, தம்பியை பார்த்துக்கொள்வேன், பார்த்துட்டு நான் போவேன். ஓகே, இப்போ வந்து அந்த தம்பி வந்த வீடியோவில் இந்த சின்ன வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அதில் அந்த போய் காட்டிட்டு வந்து நீ அந்த ஸ்வீட் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்வீட் கொடுக்கணும் எல்லாருக்கும். அந்த ஸ்வீட் வந்து என்னென்ன கொடுக்கணுன்றதை நாங்கள் பேக் பண்ணி காட்டுவோம். ஏன்னா இப்போ உண்மையிலே வந்து இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல எப்படி இருக்கும், இது நடந்து கொண்டு இருக்கோ இல்லை ஜாழ்ப்பாண சைட்டில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. எங்களோட முறைப்படி வந்து ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ வந்து தெரிஞ்சு விடணுன்றதுக்காக பக்கத்தில் இந்த ஸ்வீட் கொடுக்குறது வந்து. ஸோ அப்போ ஆம்பளை பிள்ளைன்ற விதத்தில் இப்போ இன்றைக்கு இன்னும் ஸ்வீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் கல்கண்டு டோபி மற்றது சாக்லேட் எல்லாம். ஏன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது சில ஆளுக்கு. அது ஒரு காரணமாக இருக்கும் கொடுக்குறதுக்கு. இப்போ இந்த டோபியை கொடுத்தோடனே ஓகே ஃபுல்லாக வரந்துருக்கவங்களுக்குன்ற ஒரு இதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிய வரும், அதுக்காக தான் கொடுக்கும். நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அப்போ எங்களுடைய நாள் எப்படி வரும்னு பார்ப்போம். ஓகே, என்னென்னு சொல்லிச்சுன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு புது ஹீரோயின் ஒரு ஆள் இறக்கியிருக்கேன் நாங்கள், சரோஜா தேவியை வந்து. நீங்கள் இப்போ அதை பார்க்க போகிறீங்கன்னா திரும்ப காட்டாலே வணக்கம் வணக்கம் சொல்லி எப்படி இருக்கான்னு வரைக்கும். இப்போ இந்த வயதில் இப்படி இருக்கிறேன், முதல்ல எப்படி தெரிஞ்சிருவா. ஹீரோயின் மாதிரி தான் இருக்கா தானே, உண்மையாக தான் சொல்கிறேன். வாங்க இருப்பீங்களா? கீழே இருப்பீங்களா? சரி, காணுமா? ஓகே, என்ன ஸ்வீட்டுன்றது ஒரு வந்து அப்படியே கிட்ட காட்டுங்க. இதான் கல்கண்டு அங்கால சாக்லேட், இதுவும் சாக்லேட், இதுவும் சாக்லேட், அங்கால டோபி. ஓகே, எவ்வளோத்தையும் தான் நாங்கள் வந்து போட்டு பேக் பண்ண போகிறோமே. அம்மா இப்போ எப்படின்னா வந்திருந்தா அந்த வேலையண்டா அவங்க அப்படி வேலையை செஞ்சு முடிக்கணும். அடுத்தது என்னன்னா அப்பமாவே நாங்கள் கொஞ்சம் இடையில கொஞ்சம் வராவட்டோம் சில வீடியோவுக்கு. அப்பமா ஒரு சின்ன ஒரு கண் ஆப்ரேஷன் நடந்தது. என்ன அப்பமா? ஓ, என்ன நடந்தது? கண்ணப்புறம் கண் தெரியாமல் இருந்து கண்ணெல்லாம் உபரம் செய்வாங்கன்ற உடனே எனக்கு ஒரு ஆசை. உபரம் ஆசை கேட்டாங்க ஐயா மாதிரி. இன்னும் எனக்கு பயம் இல்லையே, எனக்கு பயம் இல்லை மணி. நான் செத்தாலும் சரி எனக்கு கண் தெரியும். இந்த உள்ளத்தை பார்த்தா தகன்னு தெரியும். எங்கே தெரியும் ஒரு மாஞ்சல் ஒன்று. அதுதான் அடுத்து என்ன தம்பி பார்க்கணும். நான் தம்பி அவனை பார்க்கணுன்றதுக்காக தான் நல்ல முகம் தெரிகிறல்ல.
அதுக்காக பிள்ளைகளை பார்க்கணும் தொட்டு கொஞ்சம் இந்த மக்களை சரி இப்போ பார்த்துட்டீங்களோ தம்பி பார்த்துட்டேன் அரைகுறை அரைகுறை நல்லா தெரியல கிளியர் ஆகுமா ஒரு மாதமா அதுக்காக தானே கண்ணன் ஆகுமா நம்ம கற்கண்டு விடுக்கப்புறம் கற்கண்டு விடுக்கப்புறம் கற்கண்டையே நாம்பளை பிள்ளைண்டா கற்கண்டை கொடுக்குறோம்மா என்ன விளக்கம் செய்கிறாங்க அந்த முறை ஆம்பளை பிள்ளைண்டா கற்கண்டு கொடுக்காங்க பொம்பளை பிள்ளைண்டா சக்கரை கொடுக்காங்க அப்போ நீங்களும் கொடுத்தீங்களா அப்படி ஓ பிறந்தீங்க அந்நேரம் இப்படி கற்கண்டு இதை போல சில்லி இல்லை இது வந்து முதல்ல அந்த பெரிய கல் கட்டியாங்க அரை கிலோ கொண்டு மிஸ் மாதிரி கொடுத்தா அவைய உடைச்சிருப்பாங்க மற்றத்தை நான் வெஞ்சோண்டு அவங்க ஹாஸ்பிட்டலையும் கொடுக்குறோம் அப்படி ஓ சரி அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த இது விளக்கம் இருந்து ஒன்றுன்னு இருக்கேனே அப்போ நம்ம பெக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணுமா பெக் பண்ணும் அந்த நிற்கிற விலகு கொடுக்குறேன் அவங்க உள்ளுக்குல சும்மா ஒரு சந்தோஷம் தான் உண்மையில அதான் சொன்ன மாதிரி அண்ணன் என்ன மாதிரி என்னன்னு சொல்லிங்கன்னா அந்த இது இப்போ பிள்ளை பிறந்து நல்லபடியாக காட்டுறது நான் 4 உள்ள பத்தன்று நான் ஆஸ்பத்திரியில் வரல வீட்டெல்லாம் பிறந்தேன் எல்லாம் விடலாம் எல்லாம் வீட்டெல்லாம் சோப்ரேஷன் பார்த்தீங்களா இப்போ இந்த காலத்தில் அப்படி இல்லையா இல்லை பயத்தோடுறாங்க வேலையை ஒன்றும் இல்லை ஒரு இதுவும் இல்லை பயத்திலாம் விடுறேன் வீட்டில் இருந்தால் நல்லா சோவாங்க பிறக்கும் நாளும் பொழுதும் பழுத்த விளம் கொப்பில் எரியாது அது எப்படியோ அது விளத்தான் பார்க்கும் பக்கெட் பண்ணிக்காரி வயிறு வந்து அது பிறக்கத்தான் பார்க்கும் அது இருக்க மாட்டா அது முதல் வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த வேலையை கூட நம்மில் அரைக்கிற ஆட்டுக்கல்ல அப்படி ஆடுற அப்படியான வேலையிலால வந்து கக்கத்தில் வைக்கிறேன் அதான் பாசை கூட்டுற குனிஞ்சி சோறு வரையாக்குற எல்லாம் செய்கிறேன் நிறைய பேருக்கு சிவபிரசவம் நடக்கிறது ஆனால் அப்பா இல்லை அந்த காலத்தில் வந்து இந்த சிவபிரசவம் நடக்கிறவங்க வந்து நிறைய பேர் இறந்தும் இருக்கிறாங்க இப்போ அந்த டெக்னாலஜி வளர்ந்தால வந்து கொஞ்சம் ஓரளவு காப்பாற்றி எடுப்பாங்க எப்படி வந்து இப்போ ஓரளவு என்னென்ன காப்பாற்றி எடுப்பாங்க உண்மையிலே என்ன சொல்கிறேன் அதான் பிள்ளைகள் வளர்ந்து வாரன்றது ஒரு பெரிய விஷயம் என்ன அதை காப்பாற்றி எடுக்கிறேன்ட்டு வந்து என்னையும் இந்த திக்கு 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 திக்குன்னு இருக்கிற வரமாட்டேன் மீது நீங்கள் வட்ட வாடதாங்க கண்ணா என்ன ஜோதிச்ச நீங்கள் இங்கே கொண்டு நான் காலத்தாயிட்டு தாயே ஈஸ்வரி கண்டு வர தாய் வராகி தந்துரு உண்டோ கடமையை நாங்கள் செய்வோம் அவ்வளவும் செய்து தந்துட்டேன்டா நீ அம்மா தான் தாயே அம்மா என்று கும்பிட்டேன் ஆண்டு 10ஆம் தேதி குடுக்கலண்டி இல்லை எந்த ஜீவன் இல்லை கடவுளே இவன் என்ன வாடுவாடுவான் அப்பா அவள் என்ன வாடுவாடுவாள் அப்பா என்ன வழிபட்டு தெரிஞ்சப்பா தேவையான அம்மோ முடியுமா நான் சொன்னேன் அந்த பூக்கடையில் வச்சு போக்குள்ள தாயே ஈஸ்வரி உனக்கு ஆட்டுக்கிடா வேணுமென்றால் எந்த பிள்ளைய துடிக்க வை துடிக்க வச்சேன்டா குட்டியை கொடுத்துடும் இவ்வளவு சந்தோஷமாக அதுகள் இருக்கிறத சலிக்க வையாத குளர வையாத என்று பால் வச்சு கட்டி போகணும் கேள்விப்பட்டேன் துடிக்கிறேன். உண்மையான இந்த இப்படியான விஷயங்கள் நடக்கிறது வந்து இப்போ நிறைய பேர் அதான் நிறைய செய்திகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க நாங்களே நிறைய வீடியோக்கள் எங்களை சேனல் எல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கோம் சின்ன பிள்ளைகளுக்கு நடக்குது ஆனால் அந்த டைம்லலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல ஏன்னா நமக்கு அந்த இதை நம்ம அனுபவிக்கல தான் நமக்கு அந்த ஒரு பதட்டமாக இருந்தது ஸோ அப்போ வேணுண்டா ஆசையாக எதிர்பார்த்து இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஏதாவது ஒன்று நடந்தால் உண்மையிலே வந்து அதெல்லாம் விவரிக்க முடியாது அதான் உண்மை சொல்ல முடியாது. ஸோ உண்மையான தான் சொன்ன மாதிரி வந்து அண்ணா அந்த போன வீடியோலையும் சொல்லியிருப்பான் அத்தனை பேர் வந்து கொமாண்டெலாம் பண்ணியிருந்தவங்க உண்மையாக வாழ்த்துக்கள் தம்பி கவலைப்பட வேண்டாம் நானும் வாசித்தேன் நான் வந்து எல்லா கொமாண்டும் வந்து கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்கும் நல்லா பிறகு உண்டு அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கவலைப்படுறதை தாண்டி வந்து அவங்களுக்கும் அதே நிலை தான் உண்மையாக அவங்கள மாதிரி தான் ஏன்டா அவங்கள அந்தளவுக்கு எங்களை குடும்பத்தையோ இல்லை எங்களையோ வந்து நேசித்து பார்க்குறாங்க வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அவங்களால தான் இன்றைக்கு உண்மையிலே எல்லார என்ன சொல்கிறேன் எல்லாருமே வந்து ஒரு பிளஸிங் இருந்தால் எல்லார ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற மாதிரி. ஸோ அவங்களோட எல்லாரும் ஆசீர்வாதத்தாலையும் வந்து சூப்பராக எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டேன். அதான் இப்போ நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க தம்பியை பார்க்குறதுக்கோ வீடியோவில் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் காலம் போகணும்
போன வரை நாங்கள் அதை உண்மையிலே வந்து ரிவீல் ஆமா. உடனே தம்பி நான் காட்ட மாட்டேல ஆறுதலாக காட்டு. ஆறெல்லாம் காட்டுவோம் நாங்கள் எல்லாம் மருங்கெல்லாம் முடிஞ்சு போடுவோம். அப்பமா விட மாட்டோம் காட்டுற தம்பி. இப்போ நான் என்ன போட்டு முடிச்சு நம்மட அப்பம்மா இப்போ அம்மா அப்பம்மா ஆயிட்டா. அவங்க அம்மா ஆயிட்டா. ரெண்டு அப்பமா இருக்காங்க. அப்போ அப்பம்மாவோட ஃபீல் வந்து எப்படி இருக்கு? ஒரே சந்தோஷமா இருக்கு. அம்மா தம்பி தூக்கி வச்சுட்டு என்ன பாட்டு நான் படிக்கிறேன் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் படிக்க பார்க்கணும். அம்மா வரங்கள் பார்க்குறது ஆள் வந்து கத்தினா தூக்கி வச்சுட்டு பிள்ளைகள் என்னண்டா சின்ன சத்தம் போட்டால் நம்ம கொஞ்சம் பெரிய சத்தமாக போட்டோம்னா பிள்ளைகள் அந்த சத்தத்திலே கொஞ்சம் நித்திரவா இருக்கு. நீங்கள் என்ன பாட்டு படிக்கிறது? ஆறாட்டுறதுக்கு என்ன பாட்டு படிச்சீங்க முதல்? ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரோ கண்ணே நவமணியே கண்கண்டே சக்கரையே ஆரடிச்சு நீரழுத அடித்தாரை சொல்லியாளு நைஸ் வாய்ஸ். நல்லா கேம பாட வாய்ஸ். சொல்லியாளு சொல்லியாளு அக்கினைகள் செய்திடுவோம் மாமன் அடித்தானோ மகிழ்ந்தெடுக்கும் கையால தமிழ் நல்ல பாட்டி அடித்தாளோ பாலூட்டும் கையால அத்தை அடித்தாளோ அமுதூட்டும் கையால. எங்க படமாக்கினீங்க முதல்ல இந்த பாட்டு? எங்க படமாக்கினீங்க? எனக்கு அதான் யார் சொல்லி தந்து? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிக்க படிக்க நான் வந்தேன். எனக்கு பாட்டு கட்டோடனே இந்த ஃபீல் அவுட் வருது நமக்கு. நம்ம மொழியில எந்த விஷயமும் நம்ம மொழியில எதையும் சொல்லக்குள்ள நமக்கு அந்த படிக்கக்குள்ள சரி இதையும் பேசக்குள்ள நம்ம ஒரு சாயத்தை உணர்வுபூர்வமாக வரும். அப்போ குழந்தைகளுக்கும் நம்ம மொழியை நம்ம இந்த சின்ன வயதில் ஊட்டுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பிள்ளைகளும் காத்துட்டு ஃபோனை போட்டு திரிக்காங்க, ஃபோனை வாங்கிட்டு அதை கொடுத்து வேற வர சும்மா இது கொண்டு வராங்க. அந்த பழைய இதெல்லாம் இல்லை இப்போ குறைவு. இதுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ இப்படியெல்லாம் தாடெல்லாம் பாட குறைவு இல்லை. அதான் இந்த வயல்வெளியாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் இப்படியான பாட்டு அது தெரியும் உங்களுக்கு. தமிழ் நாட்டுப்புற பாட்டுகள் வந்து எல்லாமே படிப்பாங்க. அதே மாதிரி வந்து இது பிள்ளைகள் வந்து நித்திரை ஆகிறதுக்காக வந்து இந்த தாலாட்டு பாட்டுன்றது வந்து படிக்குது. இப்போ இங்கே நான் படிக்கிறேன். அவங்க படிக்கணும் தம்பி. சங்கு முழங்குதடி சங்கரனார் கோயிலில். சரி இப்போ நீங்கள் இப்போ இந்த 4 பிள்ளைகள் வைத்து நீங்கள் தானே 4 பிள்ளைகளையும் வளர்க்குறது நம்ம சின்னல வந்து ஆறுக்கா வந்து கரைச்சல் பட்டுனீங்களா? கஷ்டப்படும் கரைச்சப்பட்டு இல்லை. அதுகளை 10 மணிக்கு குளிக்க முழுக வாட்டு அதுகளுக்கு பாலை கொடுத்து போட்டால் அதுகள் நெற்றுருங்கள். அதுக்கடையில் சோத்தக்கறி ஆக்கி மற்ற பிள்ளைகளை குளிக்க முழுக வாட்டு எழுத்து சோத்தை தீட்டி போட்டு இடிக்க எழும்புங்க. எழும்பு நானே அவியலுக்கு பாலை கொடுத்து 4 பிள்ளைகளையும் வளர்த்த நான் தான். 6 மிளகல்ல 12 அம்மா ஓய்வாகும். 12 மட்டும் தான் ஆக்கி தருவாகும். அந்த வாட்டுக்கு நான் வளர்த்தேன். அப்போ தம்பி பிறந்த பெரிய எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்து விடுங்க. தானே ஒரு வார்த்தை எல்லா தீரா அது உள்ள சொல்லணும். இப்போ என்ன பதவியாவுக்கு? பாட்டி. பாட்டியா? இது வந்து அப்பமா வந்து சொல்லுவாங்க பாட்டி. சொல்லுங்க எவ்வளோ சந்தோஷப்படுறது. நான் இப்போ இவளுக்கு ஒரு குழந்தை உண்டு. அந்த குழந்தைய பார்த்துட்டு பிரியனுக்கு ஒரு குழந்தை உண்டு. அதையும் பார்த்துட்டு 2 கிலோ சனுக்கும் தான் சீனுக்கும் தான். அதுக்கடையில் செத்து போன அமைப்பில்லாட்டி நான் என்ன செய்வேன்? பயம் சேர்த்துறேன். நான் சொல்றத கேளுங்க பண்ணி. இப்போ உண்ட உள்ள தினேய இப்போ கேட்டு கிடக்க என்ன இவளே வாழ் நீ என்ன ஆகுறேன்? ஏய் எனக்கு ஆசை இல்லையா எந்த பிள்ளைக்கு கேட்க? நீ கல்யாணம் விட அது கல்யாணம் கட்டட்டும். நீ இவர் ஒரு ஆள் இருக்காது. இவர் முடிஞ்சு அத்தனைக்கும் ஒரு குழந்தை பிறந்து ஆசையை கண்டுட்டா எனக்கு நிம்மதி ஞான சாவு. நிம்மதியான சாவு இல்லை. இல்லை எப்படி சிம்பிளா சொல்றாரு சாகுறதுனால பயமே இல்லை. அதுக்குள்ள செத்தனா என்ன இது இடையில
சரி அப்போ உண்மையாக வந்து இப்போ இந்த ஏன் இப்போ முதலாவது இந்த ஒரு பிள்ளை பிறகு ரெண்டு பாப்பான்னு ஒன்றை ஜேர்னி எப்படி இருந்தது இங்கே அதாவது ஒரு ஆரம்பத்திலேருந்து இந்த பிறகு மட்டும் இல்லை பிறகு வந்து ஆரம்பத்தில் ஒரு பிள்ளை கிடச்சிக்கிட்டோடனே எங்களுக்கு அந்த முதல் மாதம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது கடை சந்தோஷமாக இருந்தது. அதோட கொஞ்சம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டம் தான். வீட்டில் கொஞ்சம் அவ்வளோ படுறது பார்க்குற நேரம் கொஞ்சம் இதாக இருந்தது நம்ம கடும் கஷ்டம். ஒரு வேலையும் செய்யலாது, சத்தி சாப்பிட இல்லாது. ஓ பொம்பளை எப்படி பெண் வந்து அந்த பிரசவ டைமில் வந்து அனுபவிக்கிற அந்த கஷ்டங்களை பார்க்கணும் எப்படி இருந்தது? இல்லை கஷ்டம் தான். நம்ம இப்போ ஒரு வாரத்தை நம்மள என்னடா ஆம்பளைன்ற நம்ம வாழ முடியுது நம்மளோட எல்லாம் முடியும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. இப்போ ஒரு பிள்ளைய இப்போ முதல் மாதத்துலேருந்து சுமந்து அங்கே 10 மாதம் மட்டும் சுமக்கணும். அதுலேருந்து அந்த என்ன சொல்கிறேன் சாப்பாடு இல்லை நிறைய வலிகள் அந்த வேதனைகளோட வேலையும் செய்யணும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் 10 மாதம். என்ன சொல்கிறேன் நம்மளோட பங்கு கொஞ்சம் குறைவு தான். ஆனால் பிறந்த பிறகு தான் நம்மளோட நிறைய இருக்குன்னு இப்போ இதுக்கு பிறகு நம்மளோட பங்கு இருக்குது. என்ன பிள்ளையை வளர்க்கணும். இப்போ நல்ல ஒரு பிரஜையாக நம்ம அந்த பிள்ளையை கொண்டு சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகணுன்ற அந்த ஒரு பொறுப்பு பாரிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த 10 மாதம் மட்டும் தான் தாயிறது இருக்குது. அதை தாண்டி இப்போ இனி தகப்பன்ற இதுதான்ன்றதான் நம்மளோட மூலையில் ஓடிக்கொண்டிருக்க விஷயமே. நம்மளோட பிள்ளைய இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக நம்ம வளர்க்கணும். எப்படி சொல்கிறேன் இப்போ ஒழுங்கான கல்வியை கொடுக்கணும் நம்ம பிள்ளைக்கு. அதை தாண்டி பணம் சொத்து அது எல்லாம் எனக்கு எந்த மைண்டில் நாங்கள் அப்பா சொன்ன விஷயம் தான். எனக்கு அப்பாவோட மைண்டில் இருந்து வந்தது. எனக்கும் இந்த காசு பணம் அதெல்லாம் நம்ம பிள்ளை கொடுக்குற விஷயம் இல்லை. நம்ம பிள்ளை கொடுக்குற விஷயம் ஒரு அன்பையும் ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு பிள்ளையாயும் நம்மளோட ஒரு கல்வியையும் கொடுத்தாலே காணும் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை தான் ஆதரவாட்டுக்கு ஒன்று ஒன்று செஞ்சு விடுவோம். அதுக்கு பிடிச்ச விஷயங்கள் தொழில் உதவி கொண்டு செஞ்சு விடுவோம். அதான் நம்ம எனக்கு மாண்டில் ஓடிக்கொண்டிருக்க விஷயம் தான். எப்படியோ நம்ம பிள்ளையோர் நல்லது இதாக கொண்டு வந்து சேர்த்து பண்ணுறான். நான் ஓடிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல வழியில் தூண்டி விட்டாலே சரி. அவங்களுக்கு இப்போ நம்ம அதை செய்ய சொல்கிறோம்னு தெரியக்கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தால் அதில் பிடிச்சி ஃபுல்லாக தூண்டி விட்டா சரி. இப்போ சரி இப்போ அந்த 10 மாதம் நேரில் இருந்து பார்க்கக்குள்ளே பிள்ளை வயிற்றில் வச்சிருக்கு நேரில் பார்க்கக்குள்ள இப்போ அம்மா பெரிய பெரிய மேனேஜ் என்னம்மா அம்மா இல்லை ஒட்டுமொத்த அம்மா தாய்மா எல்லாமே ஒட்டுமொத்த தாய் வர்க்கமே ஒரு பெரிய அக்கி நிச்சயராகே தாய் என்ற பேர் வார்த்தைகளால் சொல்லி முடிக்கல. அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ இது ஒரு பிள்ளை பிறந்து பூமிக்கு வாழ்ந்துன்னு சொன்னால் அது உண்மையிலே வந்து இப்போ நிறைய பேர் அதான் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பிள்ளைகள் வந்து சென்னையிலேருந்து எங்களோட வீட்டிலாம் வந்து வளர்ந்துருக்காங்க பக்கத்து வீட்டு பிள்ளைகள்லாம். ஆனால் அது குடும்பத்துக்குள்ளேன்னு சொல்லி ஒன்று நடக்கக்குள்ள தான் வந்து அந்த ஒரு இது ஒன்று இருக்கும். அந்த சந்தோஷம் என்ன சொல்கிற அந்த வளவப்பு செஞ்சாக இருக்கட்டும் அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்குள்ளே வந்து எல்லாருக்கும் அந்த கவலையாக இருக்கட்டும் என்ன பார்ப்போமா அது வந்து ஒரு மறக்க முடியாது என்ன. மணி அதுக்கப்புறமா பிறந்த ஆள் வீட்டை வந்ததுலேருந்து எல்லாமே அது சந்தோஷம் தான் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நீ அடுத்தடுத்த நாள் இருக்குது இந்த பேர் வைக்கணும். அங்கால அந்த என்ன 31 மரங்கன்று சொல்லுவோம். முடி வலிச்சு சந்தோஷம். கோயில் அது 3 மாதம் வீட்டில் முதல் மயில வலிப்பாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு பிறகு கோயில் கொண்டு வலிப்பாங்க. அந்த அப்பமாட்ட கேளுங்க தம்பி யாரை போகிறதுக்காண்டு நல்லா தெரியுமா தெரியுது. நான் இப்போ ஒரு குறிப்புக்கு வேணா போகலாம் நினைக்கிறேன். என்னடா சின்ன முகம் தெரியுது. அப்போ அவ்வளோ வடிவாக இருந்துங்க நான் சின்ன இல்லை அப்படி என்ன தம்பி உண்மையில் வந்து கண் வைக்கக்கூடாது வந்து ஆனால் வடிவாக இருக்கேன். அவள் வந்து அது வளர்ந்தா எப்படியும் நம்மளோட சுற்றி தெரியணும் என்ற ஒரு இது வச்சிருக்கு. நல்ல விஷயங்களை வந்து பழக்கணும் இல்லை அதன்மை என்ன. அப்போ அப்பமா வந்து இந்த எல்லாம் வளர்ந்து வந்த பிறகு வந்து யார் கடுமையாக வந்து இப்போ அப்பாவை வந்து இந்த பிரச்சனை படுத்துறவங்க வந்து வெளியில் ஓடுவாங்க வருவாங்க ஃப்ரெண்ட் மாதிரி கூட்டிட்டு வருவாங்க. அப்பா நல்ல வந்து அவன் 4 பேரோட வருவான். வந்தம்மா சூரடம்மா சூரடம்மா சூறு அடே விளவுதான் இருக்கு. அவளையும் பிடிச்சி தருவோம் சாப்பிடுங்க. எடுமா 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 அது இஞ்சத்தியாக இல்லை கடவுள் அளவே காட்டிங்க அண்டு கூட்டி வருவான். இப்போ எத்தனை பேருக்கு கொடுக்கணும் மொத்தம் மொத்தம் 50 பேர் அப்படி பார்க்க வந்தாங்க வீட்டுக்கு பார்க்க வந்தாங்க பார்க்க வந்தாங்கன்னா இப்போ செய்திட்டு வந்தாங்க
பிரகடன உள்ள வீட்டை வந்து பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ரிலேட்டிவ் தெரிஞ்சாங்க எல்லாருக்குமே கொடுக்கணும். பக்கத்துல அதுவும் இருக்குது உண்மையாக. அந்த என்னென்னு சொல்லிச்சுன்னா அது தெரியுமே தெரியாது நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கைக்குள்ளே வந்து இருக்கிற டைமில் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இப்படி அந்த அந்த என்ன கொழுக்கட்டை மெயின் அம்மா செஞ்சிடும். முதலாவது இது வந்து மாமியார் ஆயில், அதாவது அம்மா செஞ்சு கொடுக்கணும். அந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் அண்ணன் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்வீட் மாதிரி இது கொண்டு கொடுப்பாங்க. கொழுக்கட்டை கொழுக்கட்டை மேகல்ல அவ பிள்ளை படிக்கிறத சொல்றேன்டப்பா. கொழுக்கட்டை கொழுக்கட்டை மேகல்ல கொழுக்கட்டை பெஸ்ட் அம்மா செஞ்சு வரானே. இப்போ நம்ம செஞ்சு வந்தாங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு சாமான் நம்ம செஞ்சு வராங்க. முதல் மாமியார் எல்லாரும் செஞ்சு வராங்கன்ற பற்றி அப்படி அதில் எல்லாரும் செஞ்சாங்க, நான் செஞ்சேன். செய்து கொண்டு நம்ம தெரியும். அதே அப்படி இல்லை. இந்த மாமி செய்து வர என்னன்னா இப்போ 6 மாதம் அவைய செய்வாங்க. மற்றவை என்ன வாங்க இடையில ஒன்று பூத்துவாங்க. பூத்துனா அது கூடாது. அதுக்காக மாமி எப்போ கொண்டாடுறவா மாமி செய்கிறபடி 10 பேரை கூப்பிட்டு 10 பேரையும் கூட்டிக்கிறது தம்பாரு. இப்போ இன்சார்ஜுகள் இல்லை, காரையில் அந்த பழக்கம் நடக்குது. தமிழ் இதில் வந்து உண்மையிலே நிறைய ஃபங்க்ஷன்கள் இருக்குது, நிறைய இது இருக்குது, விழாக்கள் இருக்குது. உண்மையாக அது சிறப்பிக்கிறது உண்மையாக இப்போ இருக்குது. மருங்கன்றது வந்து ஒன்று இருக்குன்னு அது என்னென்னு சொல்லணும். இந்த நம்ம வளகாப்பு செய்யக்குள்ளேயும் 6 நாள் ஃபோன் பண்ணி தாங்க நம்ம இருந்தா நீங்கள் இந்த இந்தியாவில் ஏதோ இருக்கீங்க. இந்தியா தமிழ் இருந்து இப்போ தமிழ் எல்லாம் உண்டு. ஏன்னா இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எங்க பிறந்தாலும் தமிழ் வேண்டா உண்டு தான். எல்லா உண்டு தமிழ் தானே. இல்ல அதெல்லாம் கலாச்சாரமே எல்லாம் உண்டு தான். இப்போ சில இடங்கள்ல அவங்க அந்த மறை இருக்கலாம், செய்யாம மறந்து போகலாம். சில கலாச்சாரங்கள் மாறுபடலாம். எங்க இருந்தாலும் அவனோட கலாச்சாரம் எல்லாமே உண்டு தானே. எல்லாரும் ஒரே தானே. நம்ம செய்யறது அதை தாண்டி ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும்னா அதை செய்யலாம். ஏனென்றா ஒட்டுமொத்த அண்டைக்கு வந்து இங்க நின்று எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். அந்த நாள் வந்து எல்லாம் பெக் பண்ணி முடியும். நம்ம அப்ப நான் பிறந்தவர்கள் என்ன மாறுது கல்கண்டா பெரிய கல்கண்டை வேண்டி விட்டாச்சு போட்டு இப்போ வாரல்ல அது உடைஞ்சி மிஷினில் வெட்டி வர்றது. இந்த மிஷினால் வெட்டி எல்லாமே இந்த பெக் பண்ணி முடிகிற ஒரு தருவாயில் இருக்குது. என்னம்மா இப்போ கடைசியாக அந்த பெக் பண்ணி கொண்டு இருக்காவும். அப்போ நான் பிறந்த அனுபவங்களை பற்றி சில வார்த்தை சொல்லுங்கம்மா. உங்கள் அம்மாவுக்கும் நான் முதலாண்டு விழாவுக்கு கொஞ்சம் அந்த பயம் ஒன்று இருந்தேன். ஏன்னா பிரச்சனைக்கு உள்ள ஒரு பயம் இருந்திருக்கு. அடுத்து பயமிக்கு காரணம் நான் 90ஆம் ஆண்டு சரியான கலவரமான ஒரு நிலவரம். அப்போ நாட்டிலையும் கலவரம், அம்மாவும் கலவரம். ஓ அந்த நேரம் நாங்கள் இடம்பெயர்ந்து போக்கடி சொல்லையில் இருந்தோம். எங்களோட மாமரால் அங்கே இருந்தவரை அவரை விட்டா நாங்கள் போய் நின்றோம். நாங்கள் அப்பா ஒரு பிரசவம் பார்க்குறாரு அம்மாரால். அந்த நேரம் சும்மா வீட்டில் பார்க்குறா மரத்து வீச்சண்டி சொல்லுவாங்க. அவள் கூட்டி கொண்டு தான் அவர் பிறந்து ஒரு அளவில் திரும்பி பிரச்சனை ஒரு அளவில் சரியாகி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. திரும்பி தம்பிக்கு நல்லம் இல்லை, ஒரே வருத்தம் தான். ஒரு நாளைக்கு டொய்லெட் போவான், ஒரு நாளைக்கு வயிற்றால் போவான், 2 நாளைக்கு டொய்லெட் போவாமல் இருக்கும். நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன். மற்றது சின்ன வலிப்பு மாறிடுவார். அவனுக்கு 7 வயது மட்டும் அவனை கிளினிக் கொண்டு போயிருக்கேன். நான் வலிப்பு மாறிடுவார். 7 வயது அப்புறம் சரியாக மாட்டேன். ஏன்னா 7 வயது வரையும் அவனை கிளினிக் கொண்டு போயிருக்கேன். அண்ணை கொண்டு சொல்லி இங்கே ஒரு தரம் வச்சுருந்தது தானே மாமி. அண்ணன் சொல்லிட்டு ஒரு தரம் கொண்டு இன்னொன்னே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்த்தான் 7 வயது மட்டும் அழைச்சி இப்போ எனக்கு பார்க்குற நேரம் தம்பி இருக்கிறது. தம்பி சின்னல இருந்த மாதிரி இருக்கான். இவன் நேரம் கொஞ்சம் மெல்லிசி, ஆள் பிறந்து கிடக்கக்குள்ள சரியான மெல்லிசி. அப்படி தான் தம்பி கொஞ்சம் ஆள் நீளம், தம்பி மெல்லிசா இருக்கான். அவன் பிறந்து இருந்த மாதிரி இருக்கான் தம்பி. நீ கொஞ்சம் உடம்பு தான், நீ கொஞ்சம் உடம்பு பாரு தெரியா. தினையாவும் கொஞ்சம் மாமியாக்கிட்டா. இப்போ முதலாவது வந்து இப்போ நேற்று வீடியோவில் பகிர்ந்துருவேன். இப்போ முதலாவது தம்பி பிறந்துட்டு சொல்லி எடுத்து செய்தி கேட்ட பிறகு வந்து எப்படி இருந்து எனக்கும் அம்மா ஹோல் எடுத்து சொன்னேன். அப்படி வந்து ஓகே பிறந்துட்டு சொல்லி உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே நின்று தான் போன போல நினைக்கிறேன்னே. அந்த டைமுக்கு வெளியில் வந்துட்டு போன போல. நான் இங்கே நின்று நான் போயிட்டேன், இடையில போயிட்டேன் நான். சரியா அந்த டைமில் அதான் எல்லா மதர்ஸ்லேயும் ஒரு இது வந்தேன், ரெஸ்பெக்ட் அதுக்காக நிலைமை சொன்னால் வெளிநாட்டில் வந்து இப்போ இங்கே இருக்கிற சிஸ்டமில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. வந்து அந்த வெளிநாட்டில் வந்து
பிள்ளைகள் பிறக்கைக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட்மாரை வந்து பக்கத்தில் விடுவாங்களாம். ஏன்னா அவங்கள அனுபவிக்கிற அந்த வழியை வந்து பார்க்கணுமன்றதுக்காக வந்து பார்த்தா தான் உண்மையிலே அந்த பொம்பளைகள் மேலேயோ இல்லை உண்மையிலே எல்லா கேர்ள்ஸ் மேலேயும் அந்த ஒரு மரியாதை வரணுமன்றதுக்காக வந்து ஏன்னா அந்த அனுபவிக்கிற வழியை வந்து நேரடியாக பார்ப்போம் இல்லை பார்க்கலாம் தெரியும். கமெண்ட்ல அப்படி உங்களை விட்டாங்க டவுட்ல சம்டே நீங்க அடுத்த பிள்ளை எடுத்துக்க மாட்டேன் நீங்க அந்த கஷ்டத்தை பார்த்துருந்தா நீங்க பிள்ளை எடுத்துக்க மாட்டேன்றதாலே உங்களுக்கு அனுமதிக்காம இருக்கலாம் பண்ற ஒண்ணு அப்படின்னு தோணும். ஓகே அப்படி இருக்கலாம். இங்கே பக்கங்கள் இல்லை, வெளிநாடுகளில் எல்லா இடத்தையும் வந்து அலௌட் இருக்குது. அந்த இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அலௌட் இருக்குது. ஆனால் வருங்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இதை அலௌட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா உள்ள உண்மையாக தெரிந்தானே இந்த பிள்ளைகள் நம்ம வந்து ஒரு உதவி செஞ்சு வரும் ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்துகிற அந்த இது வந்து இருக்குல்ல பொம்பளைகளை வந்து அடிக்கிற இது வந்து அந்த இது பார்க்கல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது. அதான் உண்டு. இப்போ வந்து கட் பண்ணி முடிஞ்சு நீ இதை வந்து யாராச்சும் அந்த ஒரு அளவான பிள்ளைகள்ட்ட கொடுத்து ஒரு ஆள்டையும் கொடுக்கணுமே. அம்மா கொடுங்க எடுத்து கொடுக்கணும் கொடுத்துருக்கோம். அம்மா தான் பெஸ்ட் அவனுக்கு சரி ஓகேண்ணே சந்தோஷம். உண்மையாக வந்து நாங்களும் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய வந்து பகிர்ந்திருந்தோம். இப்படியான ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதாவது வந்து இப்படி இந்த ஸ்வீட் கொடுக்குறேன்னு சொல்லி அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதையும் நாங்கள் இன்றைக்கி வந்து வீடியோவில் காட்டினேன். அதை தாண்டி வந்து தம்பியும் வந்துட்டார் வீட்டுக்கு வந்து. அது பெருசாக நாங்கள் அட் பண்ணல, ஒரு சின்ன கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் முன்னுக்கு வந்து. அண்ட் வந்து போக போக இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அப்படி நீங்கள் பக்கத்தில் இருந்து அப்படி விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கே வரலாமே. அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ அதையும் தாண்டி பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு வந்து போக போக நாங்கள் வீடியோவில் வந்து அதை காட்டுவோமே. என்னன்னா எல்லாம் பிக் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இந்த அப்பமாவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு நாங்கள் டொஃபி எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொடுக்கணும். அம்மா கொண்டு போய் கொடுப்பாங்க. எல்லா இடமும் ஒரு ஹாப்பி சந்தோஷமாக இருக்குன்ற நாள். உண்மையாகவே சந்தோஷத்தை தாண்டி இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள இவ்வளோ என்ன சொல்கிறோம் டென்ஷனாக இருந்த இது மைண்ட் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குப்பா எல்லாரும் நான் மட்டும் இல்லை அப்பமாவும் தானே அப்பமாவும் நிறைய கவலைப்பட்டு கிடந்தவ கத்தி கிடந்தவ இன்னும் வந்து சேர்ந்துடுப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும்ண்டு அந்த ஒரு இது எங்கள் கடவுள்ற புண்ணியத்தால் எல்லாமே நடந்ததுன்னா அப்பமா சந்தோஷமாக வந்து சேர்ந்துட்டோம். சரி நாங்கள் இனி ஸ்வீட்டை கொடுக்குறதுக்கு ரெடியாக அப்புறம் இனி அம்மா அங்கே விட்டு அங்கே கொண்டு கொடுக்க போகிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆக்களை கொடுப்போம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆக்களுக்கு. சரி நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோ அவங்களை சந்திக்கும். இப்போ நாங்கள் எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அப்போ எல்லோரும் பார்த்தவங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோ பார்த்து கொண்டு இருந்த எல்லாருக்குமே நன்றிகள். அப்போ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எங்களோட உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களோட அன்பு கடைசி வரைக்கும் எங்களுக்கு இருக்கணும். இதோட நாங்கள் எங்கள் தம்பிட என்ன வளர்ச்சியில் இருந்து எல்லாத்துமே நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது எங்களோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். உங்களோட வந்து விடைபெறும் நான் உங்கள் லிங்கா.